விழுப்புரம் மாவட்டம் வேல்மலையனூர் வட்டம் மேல்வேலாமூர் பஞ்சாயத்து. இப்போ எப்படின்னா கவர்மெண்ட் அலாட் பண்ற இதெல்லாம் வருதா, ஸ்கீம்லாம் வருதா? வருதுங்க அண்ணா. ஆனால் நிறைய டைம் அது எல்லாரும் பேப்பர்ல எழுதி போடுவாங்க இந்த மாதிரி நியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அளவுக்குலாம் மக்களுக்கு வந்து சேர்ந்தது கிடையாது. முக்கியமாக குறிப்பிட்டமா இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு வந்திருக்கான்னு தெரியல. ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. நானே எழுதி போட்டிருக்கேன். எங்களுக்கே ஒரு டைம் தான் வரும். அது கூட அதிகமாக மகசூல் நிலம் இருக்கிறவங்களுக்கு கம்மியாக வரும். கம்மியாக எழுதி போறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும்ன்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் வந்துருக்கு. இது வரைக்கும் இந்த விவசாயம் பண்ணதெல்லாம் லாபம் வருதா இல்லை நஷ்டம் வருதா? மழை வந்தால் மட்டும்தான் லாபம், இல்லைன்னா லாபம் இல்லை. அந்த வேர்க்கடலை இதெல்லாம் போறீங்களே, இதனால நம்மளுக்கு லாபம் கிடைக்குதா? ஏதோ ஓரளவுக்கு எங்களுக்கு மட்டும் பயன்படுற அளவுக்கு லாபம். உங்களுக்கு ஒன்றும் பயன்படுற அளவுக்கு லாபம் கிடைக்கும். மற்றபடிலாம் இந்த கமிட்டி எல்லாம் போடுற அளவுக்குலாம் லாபம் கிடையாது. இதனால உங்க இது உயருதா, வாழ்வாதாரம் உயருதா? இதனாலயா? இதை நம்பினா மட்டும்தான் பொழப்பை நடத்த முடியும். வேற எந்த இது பண்ண மாட்டீங்களா? வேலையும் வேற எந்த ஒர்க்கும் இல்லை, விவசாயம் மட்டும்தான். விவசாயம் மட்டும்தான். விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு என்ன இது பண்றீங்களா, சொல்றீங்களா? அது இதை பத்தியா? இதை பத்தி சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இதை நம்பினா எங்களோட முடிஞ்சிடணும். இந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். ஆமா, இதுல அதுவும் லாபம் கிடையாது. இல்ல மழை வந்தா மழையில வேற நிறைய போயிடுது. நீங்க சொன்னீங்கல்ல இப்ப ஏதாச்சும் லாபம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு, அது கிடைச்சா பரவாயில்ல, இதுக்கு பின்தொடர்ந்து வழி நடத்தலாம். கிடையாது, மழையில வேற நிறைய போயிடுது. கவர்மெண்ட் மூலயமா கிடைக்கிற மகசூல் அதுவும் எதுவும் நிதி உதவியும் கிடைக்க மாட்டேங்குது இல்ல.